Today headlines. போராட்டத்தை கைவிட்டார் விமல் வீரவன்ச. ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றிய யுவதி மர்ம நோயினால் மரணம். ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறிய விமல் வீரவன்ச. வீதியில் வாகனங்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்தவர் தாக்குதல். 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தம் வெளியான அமைச்சரவை முடிவு. லால்காந்த பௌத்த மதத்தை இழிவுபடுத்துகிறார் நாமல் ராஜபக்ச குற்றம். அரசாங்க ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்னால் முன்னெடுத்திருந்த தனது சத்தியாகிரக போராட்டத்தை முடித்துக் கொண்டுள்ளார். தரம் 6 மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் வரை ஒத்திவைக்கப்பட்டதாக அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து விமல் வீரவன்ச போராட்டத்தை நிறுத்துவதாக கூறியுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சுக்கு முன்பாக விமல் வீரவன்ச நேற்று இந்த சத்தியாகிரகத்தை ஆரம்பித்திருந்தார். அதேவேளை ஐநாவுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அரசியல் நகைச்சுவையாளராக மாறிய விமலின் இந்த போராட்டமும் அரசியல் நாடகம் என சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்பட்டு வருகின்றது. அதே சமயம் நேற்றிரவு 11 மணியளவில் போராட்ட களத்திலிருந்து விமல் வீரவன்ச வெளியேறி பின்னர் இன்று காலை மீண்டும் வந்து போராட்டத்தில் அமர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. களுத்துறை மத்துகம பகுதியைச் சேர்ந்த 20 வயதான சந்துனி நிசான்சா என்ற யுவதி மர்ம நோயினால் உயிரிழந்துள்ளார். எதிர்பாராத உடல்நலக் குறைவால் கொழும்பு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த யுவதி உயிரிழந்துள்ளார். தனது 6 வயதிலேயே பாம்பு விஷம் நீக்கும் பாரம்பரிய மருத்துவ முறையை தொடங்கி குறுகிய காலத்தில் ஆயிரக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார். 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்ட தனது தாத்தாவிடம் இருந்து இக்கலையை கற்றுக்கொண்ட சந்துனி தந்தையை விட மிக சிறந்த ஆற்றல் கொண்டவராக நிகழ்ந்துள்ளார். புகையை சுவாசிக்க செய்தல், மந்திரங்கள் மற்றும் விரல் நுனியால் தரையை தட்டி விஷத்தை வெளியேற்றும் அபூர்வ முறைகளை கொண்டு இவர் சிகிச்சை அளித்துள்ளார். ஆபத்தான நிலையில் நள்ளிரவில் வரும் நோயாளிகளுக்கு கூட விடியற்காலை வரை விழித்திருந்து எவ்வித கட்டணமுமின்றி இலவசமாகவே மருத்துவம் செய்து வந்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் 6ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்களை மறு ஆய்வு செய்து 2027ஆம் ஆண்டில் தொடங்க அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இருப்பினும் 1ஆம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் எந்த ஆண்டு தொடரும் என்றும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் கல்வி அமைச்சினால் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக குழு சம்பவத்துக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச கூறியுள்ளார். அதன்படி தொடர்புடைய கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் 5 முக்கிய தூண்களில் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் கூறினார். 1. மனிதவள மேம்பாடு, 2. உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், 3. மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டு நடவடிக்கைகள், 4. பாடத்திட்ட மேம்பாடு, 5. பொது விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு என அவர் கூறியுள்ளார். கடுவலை கொள்ளுப்பிட்டி வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனங்கள் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் தாக்குதல் நடத்தும் காணொளி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் தனது கையில் வைத்திருந்த ஆயுதம் போன்ற ஒரு பொருளை கொண்டு வீதியில் பயணித்த வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனையடுத்து வெலிக்கடை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் சந்தேக நபரை துரத்திச் சென்று குறுகிய நேரத்துக்குள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் தாக்குதலால் சுமார் 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் ராகமை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞரிட அடையாளம் காணப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் லால்காந்த பௌத்த மதத்தையும் மகா சங்கத்தினரையும் அவமதித்துள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் குறித்த சர்வதேச உடன்படிக்கை ICCPR சட்டத்தை மீறி செயல்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மிகிந்தலை நாயக்க தேரரை இழிசொல் கொண்டு அழைத்து
அவமதித்துள்ளதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச ஒரே நாளில் மிக பிரபலமான நபராக மாறியுள்ளார். நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கூகுள் சமீபத்திய தேடல்களில் விமல் வீரவன்ச 2வது இடத்தை பிடித்துள்ளார். நேற்றைய தினம் கல்வி அமைச்சுக்கு முன்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் சிவில் சமூக அமைப்பாளர்களைச் சேர்ந்தவர்களால் சத்தியகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் பின்னர் விமல் வீரவன்சவின் பெயர் கூகுளில் அதிகமாக தேடப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது பாரிய சர்ச்சைக்குரிய விடயமாக பேசப்படும் கல்வி அமைச்சர் ஹரிணி அமர்சூரியவின் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விமல் வீரவன்ச குழுவினரால் இந்த சத்தியகிரக போராட்டம் ஒன்றும் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க ஊழியர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத்தை 15,000 ரூபா வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளிப்படுத்துவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பணங்களை செலுத்துவது தொடர்பான விதிகளின்படி தைப்பொங்கல், ரமலான், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை நிகழ்வுகளுக்கும் புனித யாத்திரைகளுக்கும் சிறிபாத யாத்திரை மற்றும் ஹஜ் யாத்திரை போன்றவை அரசு அதிகாரிகளுக்கு ரூபா 10,000 முற்பணத்தை பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றினை வட்டி இல்லாமல் 8 மாதாந்திர தவணைகளில் அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவே மேற்படி முற்பணத் தொகையை வசூலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மேற்படி பண்டிகை கால முற்பணத் தொகையை ரூபா 15,000ஆக அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.